கர்த்தர் நல்லவர். ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். லூக் சாப்டர் 22 verse 39. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே போனார். ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோட கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த 39ஆம் வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாமா? கையில் அப்படியே வேதத்தை எடுத்து வாசிங்க. பின்பு இயேசு புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வழக்கத்தின்படியே, த ரெகுலர், த கஸ்டம், வழக்கத்தின்படியே. இந்த பலிபீடத்திலிருந்து நிறைய செய்திகள் நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க. நானும் ஆரம்ப காலத்தில் அபிஷேகத்தை குறித்து, வல்லமை குறித்து, கிருபைகளை குறித்து நிறைய பேசியிருக்கேன். ஆனால் ஒரு ஜெப முகாமில் ஜெபத்தை குறித்து பேசுவது தான் சிறந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அவர் எப்படி ஜெபித்தார், அதிலிருந்து நம்ம என்னத்தை கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட்டாக, எவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக நான் பேசுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார். அவர் வழக்கத்தின் புறப்பட்டு வழக்கத்தின்படியே, பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, வழக்கத்தின்படியே சொல்லுங்க, வழக்கத்தின்படியே புறப்பட்டு ஒலிவ மலைக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு மனிதன், ஒரு ஊழியக்காரர், ஒரு தேவனுடைய தாசன் எப்படி வாழ வேண்டும் என்பதை யாரிடம் தான் கற்றுக்கொள்ள முடியும்? இயேசு கிறிஸ்து கிட்ட மட்டும்தான் கற்றுக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நன்றாய் செபிக்கிற ஒருவர். அவர் இரவெல்லாம் ஜெபித்தார், பகலெல்லாம் ஊழியம் செய்தார். இன்றைக்கு முழங்கால் படியிட்டு ஜெபிக்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறோம். நிறைய பேர் என் மேல ரொம்ப வருத்தமா இருப்பீங்க, செம்ம கோபத்தில் இருப்பீங்க. அது நான் வேணுங்கனே உங்களை பழியெல்லாம் வாங்கலை. எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அப்படிப்பட்டது. முழங்கால் படியிடலைன்னா எனக்கு மேலே உள்ள அதிகாரத்துக்கு நான் என்ன செய்யணும்? என் மேலே கோபம் வரும்பொழுதுலாம் நீங்கள் யாரை பார்க்கணும்? ஐயாவை தான் பார்க்கணும். நான் எதுவும் சுயமாய் செய்யவில்லை. இயேசு சொன்னது போல, என்னுடைய பிதா என்ன சொல்லுகிறாரோ அதை போல என்னுடைய பிதா எனக்கு என்ன சொல்றாரோ அதன்படியே செய்கிறேன். அல்லேலூயா. அதனால என் மேல நீங்க யாரும் வருத்தமா இருக்காதீங்க. ஜெபிப்பது ரொம்ப அவசியம். தனிப்பட்ட ஜெபம் ரொம்ப அவசியம். இப்ப எல்லாம் கும்பலா ஜெபிச்சிட்டோம், ஆவியில நிரம்பிட்டோம், கிருபைகளை பெற்றுக்கொண்டோம். அதை எப்படி பெருக்கிக் கொள்வது, அதை எப்படி வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவது, அந்த ஜெப அனுபவத்தில் எப்படி எப்பொழுதுமே தரித்திருப்பது என்று சொன்னால், தனி ஜெபம் சொல்லுங்க, இண்டிவிஜுவல் பிரேயர், a personal prayer. இயேசு கிறிஸ்துவுக்கு பர்சனல் பிரேயர்னு ஒன்று இருந்தது. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் பர்சனல் ப்ரேயர்னு ஒன்று இருக்கா அப்படின்னு உங்கள் மனசாட்சியை பார்த்து நீங்களே கேட்டுக்குங்க. த லெவல் ஆஃப் த ப்ரேயர் இஸ் த லெவல் ஆஃப் மினிஸ்ட்ரி. ஒரு மனிதனின் ஜெபத்தின் அளவுதான் அவன் ஊழியத்தின் அளவு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதில் ஏதாவது மாற்றம் இருக்கா? சார்ல்ஸ் ஃபின்னி
அப்படின்னு சொல்லுகிற ஒரு தேவ மனிதர் அமெரிக்க தேசத்தில் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த நாட்களில் ஒரு மாபெரும் எழுப்புதல், ஒரு மாபெரும் அசைவு, ஒரு மாபெரும் உயிர் மீட்சி அமெரிக்காவில் உண்டானது. அல்லேலூயா. அவர் நாட்களில் என்ன நடக்குமா, ஒரு முறை தொழிற்சாலை ஒன்றுக்கு போனார். அது நூற்கண்டுகளை நூற்கிற ஒரு தொழிற்சாலை. அப்பொழுது அங்கே நிறைய சகோதரிகள் வேலை பார்த்துருக்கிறாங்க. இவர் சாதாரண ஒரு எளிய உடை, ரொம்ப பெருசாக கோட்டு போட்டோ இல்லை தொண்டை நெருக்க டை கட்டியோ அல்லது ஐயா சொன்னது போல பெரிய பெரிய கோலை கொடுத்து, எனக்கெல்லாம் ஐயா ஆயர் பிஷப் பேராயர்லாம் பார்த்தாலும் எனக்கு பயமே கிடையாது. யாரை பார்த்தா தெரியுமா பயம்? அங்கி போட்டுட்டு வராங்கல்ல, நான் சொல்கிறது எளிமையான ஜிப்பா, அவங்கள பார்த்தா தான் பயமாக இருக்குது. ஒரு ஐயா வந்திருக்காங்க பாருங்க, 2 நாளாக சேந்த மரத்தில், அவரெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாகவே இருக்குது. ஏன்னா டெடிகேஷன், சாக்ரிஃபைசஸ், பர்சனல் ப்ரேயர், அவங்க பக்கத்துலாம் போய் பாருங்கள், எப்போ பார்த்தாலும் என்ன தான் சொல்லுவாங்க? அர்ப்பணிப்பு, ஒப்படைப்பு, கிரயம், இதுதான் வரும். நீங்கள் கோல் பிடிச்சவங்கள்டெல்லாம் போனீங்கன்னா அதெல்லாம் அந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கவே முடியாது. நான் உதாரணத்துக்கு தான் சொன்னேன், ஒரு அலையில சொல்லுங்களேன். இந்த சார்ல்ஸ் ஃபின்னி ஒரு இயல்பான ஒரு உடை, அந்த உடையை பார்த்தோன்னா நிறைய சகோதரிகள் இவரை கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, நக்கல் அடிக்கிறாங்க. அவர் 2 செகண்ட் தான் ஒரு வாலிப பெண்ணுடைய கண்ணை பார்த்தார், அவ்வளோதான், தூக்கி வீசப்பட்டார். வீசப்பட்டு அழுது புலம்பி உருள்றாங்க, இயேசுவே நான் பாவி, என்னை ரட்சியும், இயேசுவே நான் பாவி, என்னை ரட்சியும். 2 செகண்டே அவங்க கண்ணை உற்று பார்த்ததுல ஒருவன் தன்னுடைய பாவத்தை சுட்டிக்காட்டி உணர்வடை செய்கிற, பாவ உணர்வடைகிற ஒரு தேவ வல்லமை, ஒரு தேவ அபிஷேகம் அவருக்குள்ள புறப்பட்டது. இதற்கு காரணம் சாதாரண விஷயம் இல்லை. He had the personal prayer with the Lord. என்னடா அந்த பாப்பா உருண்டுகிட்டு இருக்குன்னு சொல்லி கூட இருக்கிற வேலை பார்க்குற பிள்ளையெல்லாம் எட்டி பார்த்தா அவங்க மேலே அந்த அபிஷேகம் பாஞ்சிச்சு. இப்போ அவங்க 4 பேர் உருள்றாங்க, என்னங்க இயேசுவே நான் பாவி, என்னை ரட்சிங்க ரட்சிங்கன்னு உருள்றாங்க, அழுது புரள்றாங்க. தேவ மகிமை எப்படி இறங்கினது? என்ன ஒரு செக்ஷன்ல அதிக சவுண்டா இருக்க அப்படின்னு சொல்லி கம்பெனியே வந்து எட்டி பார்த்து பாருங்க, இப்போ கம்பெனியே உருளுது. ஒரு அலையில சொல்லுங்களேன், என்னடா கம்பெனியில் பயங்கர சத்தமா இருக்க, இயேசு இயேசுன்னு கூப்பிடுறாங்களே. கேட்காதீங்க, அமெரிக்காவில் எப்படியா இயேசுன்னு கூப்பிடுவாங்கன்னு நான் நூலில் வாசித்ததை சொல்கிறேன். அல்லையா சொல்லுங்க. கம்பெனியில் என்னடா சத்தம் கேட்குதுன்னு மக்கள்லாம் வந்து எட்டி பார்த்தாங்க பாருங்க, மக்க மேலே பாஞ்சிருச்சு. இப்படியே பல கிராமங்கள் மேலே அந்த அபிஷேகம் கடந்து போய் பாவ உணர்வு அடைய செய்து ஒரு மாபெரும் எழுப்புதல் அவர் நாட்களில் அமெரிக்காவில் உண்டானது. அல்லேலூயா. சார்லஸ் பின்னி ஒரு ட்ரெயினில் போறாருன்னா அந்த ட்ரெயினே ரட்சிக்கப்பட்டுரும். சார்லஸ் பின்னி ஒரு தொழிற்சாலைக்கு போனார்னா அந்த தொழிற்சாலையை ரட்சிக்கப்பட்டுரும். சார்லஸ் பின்னி ஒரு கிராமங்களுக்கு போனார்னா அந்த கிராமமே ரட்சிக்கப்பட்டுரும். ஏன்? அவர் மேல தேவன் வைத்த அந்த மகிமையான அபிஷேகம். அல்லேலூயா. ஏங்க, ஒருத்தன் கட்டி கரையிறது, கல்லு கரையிறது, பான் பிளைண்ட் சுகமாகிறது, கிரியேட்டிவ் மிரக்கிள், அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கிள், இவைகளை விட இவைகள் முக்கியம்தான். ஒருவனை பாவ உணர்வடை செய்து அவனை இயேசுவண்டை திருப்புகிறது எழுப்புதலுடைய மிகப்பெரிய அபிஷேகம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதெல்லாம் தானா நடக்கும். சார்லஸ் பின்னியை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது எப்படியா இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் அவர் வாழ்க்கையிலன்னா, அவர் தனி ஜெபத்தில் அதிக நம்பிக்கை உடையவர், அதிகமா பர்சனல் பிரேயரை பிராக்டிஸ் பண்றவர், தனக்குன்னு ஜெபிக்கிறதுக்கு வழக்கமா ஒரு காட்டுக்குள்ள போயிடுவார். அல்லேலூயா. சார்ல்ஸ் பின்னி வேதம் வாசிப்பதும் ஜெபிப்பதும் மட்டும்தான் அவருக்கு தெரியும். பாவம், சாரி நம்ம பாவம், அவங்களாம் தப்பிச்சுக்கிட்டாங்க. வாட்ஸ்அப்பு கிடையாது, யூடியூப் கிடையாது, இந்த மாதிரி லைவ் கிடையாது, ஃபோன் கிடையாது, எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. நம்ம சொல்ல மாட்டீங்களா? மாட்டிக்கிட்டோமா இல்லையா? அப்போ அந்த யூடியூப்லேயே ஊழியம் பார்க்குறவங்க நிலைமை, இந்த செய்தி கூட யூடியூப்ல தான் போய்கிட்டு இருக்கு.
அல்லேலூயா. அப்போ ஒரு பர்சனல் பிரேயர். ஒரு முறை ட்ரெயினில் போய்கிட்டு இருந்தார். ஒரு மந்திரவாதி யாரை பார்த்தாலும் கரெக்டாக சொல்லுவான், குறி சொல்லுவான். எல்லாரையும் பார்த்து கரெக்டாக சொல்லிக்கிட்டே வரும்பொழுது ட்ரெயின் ஓரத்தில் ஜன்னலில் சார்லஸ் ஃபின்னி உட்கார்ந்தார். அவரை பார்த்த உடனே அவ்வளோதான், அண்ணன் பறந்துட்டார். பறந்து இயேசுவே நான் பாவி, என்னை ரட்சியம்னு உருள ஆரம்பிச்சார். ஏன் தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு வல்லமை, இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், இப்படிப்பட்ட ஆவி நிறைவு என்று சொன்னால் அதுதாங்க பர்சனல் பிரேயர். இயேசு கிறிஸ்து தான் வழக்கத்தின்படியே செபிப்பதற்கு ஒலிவமலைக்கு போனார். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த 100 மணி நேர ஜெபம் முடிச்ச பிறகு இவ்வளவு நாள் வழக்கமா ஜெபம் பண்ணியிருப்பீங்க. ஜெபிக்கல அப்படின்னா ஒரு இடத்தை சூஸ் பண்ணுங்க. மனிதனுடைய முகம் பார்க்க முடியாத ஒரு இடத்தை சூஸ் பண்ணுங்க. தயவு செய்து ஒலிவமலைக்கு வழக்கத்தின்படியே போய் ஜெபித்தார். பல முறை அப்படி ஜெபித்தார். ஆனா கடைசி டைம்ல தன்னுடைய சீஷர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களும் அந்த அனுபவத்தில் செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க சொல்லுங்க? தூங்கிட்டாங்க. சோதனைக்கு உட்படுத்தப்படாதபடி என்ன பண்ண? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஒரு பர்சனல் பிரேயர் நமக்கு வேணும்னு எதிர்பார்க்கிறார். கேத்தரின் குல்மன் சொல்லி ஒரு மேடம், உங்களுக்கு தெரியும், பென்னிகினே அவங்க கூட்டத்தில் தான் அவர் அந்த அபிஷேகத்தை பெற்றார். அந்த அம்மா துள்ளி குதிச்சு ஆராதிச்சு ஜெபிச்சு நல்லா வல்லமையா பிரசங்கம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் இருப்பார்ல, அவரும் என்ன செய்வார்? வல்லமையா துதிச்சு குதிச்சு ஆராதிக்குன்னு சொல்லி 10 அடிக்கு அந்தாண்ட தான் டிரான்ஸ்லேட் நிற்பாங்களா ஐயா? எங்க அவங்க ஒரு விமன், ஒரு பெண் 10 அடிக்கு அந்தாண்ட நின்று தான் டிரான்ஸ்லேட்டர் மொழிபெயர்ப்பு பண்ணணும். இவங்க ஆவில நிரம்பி குதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவர் லைட்டா பக்கத்துல போனார்னா தூக்கி வீசிரும். கேத்தரின் குல்மனுக்கு வேற ஆண்டவர், நமக்கு வேற ஆண்டவரா? ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. செபிக்கிறவங்க கையை பிடிச்சி பாருங்க, ஒரு நெருப்பு உள்ள போகும் கையில, ஒரு எலக்ட்ரிக் ஷாக் உள்ள போகும். ஆமாவா இல்லையா? ஒரு அசாதாரணமான மனிதர்கள். தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஒரு பர்சனல் பிரேயர், ஒரு தனிப்பட்ட ஜெபம், தனி ஜெபத்தில் வளர வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன்னா இயேசு தனி ஜெபத்தை அதிகமாய் ஊக்குவித்தார், தனிப்பட்ட ஜெபத்தில் அதிகமாய் ஜெபித்தார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். மார்க் 1:35 வீட்டில் போய் வாசிங்க. அவர் அதிகாலையில் இருட்டோടെ எழுந்து வனாந்திரமான ஒரு இடத்தில் போய் அங்கே ஜெபம் பண்ணினார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. இயேசு அதிகாலையில் இருட்டோടെ எழுந்திருந்து வனாந்திரமான ஒரு இடத்தில் போய் ஜெபித்தார். சொல்லுங்க, ஜெபித்தார். ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதில் பர்சனல் பிரேயர் ரொம்ப அவசியம். இப்போ அத்தனை பேர் சேர்ந்து கும்பலா ஜெபம் பண்ணிட்டோம் இல்லையா? ஒருத்தர் மேல விழுற அக்கினி எல்லாரும் மேல போகுது. இதை தக்க வைத்து கொள்ளணும் அப்படின்னா, ஐயா நேற்று பிராங்க்லின் ஐயா அருமையாக சில செய்திகள் சொன்னாங்க. 1 மணி நேரம் ஜெபிக்கலைன்னா அந்த விசுவாசி கோமா விசுவாசி அப்படின்னாங்க. 3 மணி நேரமாவது ஜெபிக்கலைன்னா அந்த விசுவாசி, அந்த ஊழியர் அவர் கோமாவில் தான் இருக்கிறாரு அப்படின்ட்டாங்க. உண்மைதானே அது? ஏங்க, நமக்கு நம்மளை சோதிக்க வருகிற பாவத்தை, உலகத்தை, இச்சையை, சிற்றின்பத்தை மேற்கொள்ளணும்னாவே 3 மணி நேரம் ஜெபம் தேவைப்படுது. ஆமாவா இல்லையா? இல்லையா சொல்லுங்க. அதனால இந்த முறை போய் வழக்கமா ஒரு இடத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. வழக்கமான ஒரு இடம். பவுலும் அவனோடு கூட இருந்த ஊழியர்களும், அப்போஸ்தலர் 16:13 வாசித்தீங்கன்னா, ஆற்றங்கரையில் வழக்கமாய் போய் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணாங்க. வழக்கம் இருக்கணும், ஒரு ஒழுங்கு இருக்கணும். இரவுல அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமாவது ஜெப வீரர்கள் வழக்கமான ஒரு இடத்தை தெரிவு செய்து வழக்கமாய் ஜெபிக்க வேண்டும். ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஒரு முறை ஒரு 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 செய்தி ஒன்று கேட்டேன் வாட்ஸ்அப்பில், சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. வெளிநாட்டில் ஒன்றில் ஒரு ஜான்சன் வச்சுருக்குங்க, ஜான்னு வச்சுங்க பேர். நடந்தது, என் பேர் மறதியாக இருக்குது. அவர் ஒரு குறிப்பிட்ட டைமில், ஆஃபீஸ் டைமில் ஒரு 11 மணிக்குன்னு வச்சுப்போம், 11 மணிக்கு போய், ஜீசஸ்
மை லார்ட் யுவர் சன் ஜான் ஹியர். ஆண்டவரே ஏசப்பா உங்க மகன் ஜான் வந்திருக்கிறேன். இவ்வளவுதான். இது ரொம்ப வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு முறை அதிகாலையில் ஒரு பயங்கரமான விபத்துக்குள்ளாகி அவர் ஐசியூவில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. ரொம்ப சீரியஸ். 11 மணி ஐசியூவில். இப்ப ஜானுடைய சத்தம் கேட்கல, ஜீசஸுடைய சத்தம் கேட்டது. ஜான், ஐ ஆம் யுவர் ஃபாதர் ஜீசஸ் ஹியர். இம்மீடியட்லி ஹி காட் கம்ப்ளீட்லி ஹீலிங். ஆமீன் சொல்லுங்களேன். உடனடியாக அவன் மாபெரும் அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். இயேசு அவனுக்காக காத்திருந்தார். அல்லையே சொல்லுங்களேன். ஒரு பர்சனல் ஜெப லைஃபை நம்ம ஏற்படுத்திக்கணும். உலகத்தை அசைக்கணும்னு ஆசை தான், எழுப்புதலின் வீரனா பயன்படணும் ஆசை தான், லட்சங்களுக்கு கோடிகளுக்கு முன்பதாய் போய் நிற்கணும்னு ஆசை தான். அதற்கேட்ட பர்சனல் பிரேயர் இருக்கா? என் வாழ்க்கையில் பல நேரங்கள் நான் பார்த்துருக்கேன் பாருங்க. ஊழியத்துக்காக ஓடிடுவேன். ஆரம்ப காலங்களில் 6 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு மீட்டிங் புக் ஆகும். கோவிடுக்கு பிறகு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி மீட்டிங் புக் ஆகுது. அதனால் ஐயா இந்த 100 மணி நேரம் ஜெபத்தை தவிர பாக்கி எதுக்கும் என்னால் கமிட் பண்ண முடியல. என்ன என் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். சில நேரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு பலவீனம் ஏற்படும். போகிறோம், மிராக்கிள் நடக்குது, அற்புதம் நடக்குது, அபிஷேகத்தில் நடத்தப்படுறாங்க, ஜனங்க விடுவிக்கப்படுறாங்க. திடீர்னு எனக்கு ஒரு சின்ன பலவீனம் மாதிரி ஒன்று வரும். செக் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அதனால் பிசாசு போராட்டமானு கேட்காதீங்க. நான் ஓய்வு எடுக்கணும். அதுதான். அந்த ஓய்வுக்குள்ளே என்னை தனிமைப்படுத்தி 5 நாள் 6 நாள் 10 நாள் வரைக்கும் மனுஷன் நடமாட்டம் இல்லாத இடத்துல நான் தனியாக இருந்திருக்கேன். அந்த நாட்களில் ஆண்டவருடைய சத்தத்தை பகிரங்கமாய் நான் கேட்பேன். ஆண்டவர் என்னோடு இடைபடுவது. ஒரு மனுஷன் நடந்து போற மாதிரி ஒரு மனுஷனுடைய சத்தத்தை போல 8 முறை ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கேன். அல்லையே சொல்லுங்களேன். ஆவியானவர் நம்ம கூட உள்ளுணர்வா பேசுறாரு. அது வேலை. இயேசு கிறிஸ்துவே ஆடியபிளா 8 முறை என்னோடு பேசியிருக்கிறார். இல்லையா சொல்லுங்களேன். ஏன் தெரியுமா? ஊழியமே என்ன செஞ்சுட்டுப்போ, ஊழியமே ஆண்டவரோடு இருக்கிற உறவுல ஒரு விரிசலை கொண்டு வருது. உங்களை என்னையை வீழ்த்துறதுக்கு வேற எதுவும் வந்து தெளியலாம் தேவையில்லை. இந்த ஊழியமே நம்மளை காலி பண்ணி விட்டுரும். நிறைய பேர் அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். யோவான் சொல்லி ஒரு அப்போஸ்தலன் இயேசு கூட இருந்தவர் இல்லையா, அவர் இறுதி நாள் வரைக்கும் வாழ்ந்தார்னு சொல்றாங்க. அவருடைய நாட்களில் அவர் கடைசியாக எபேசு பட்டணத்தில் இருந்து ஊழியம் செய்தார் என்று சொல்றாங்க. அந்த நாட்களில் அவர் ரொம்ப பிஸியா இருந்தாராம். வரலாற்று வல்லுநர்கள் சொல்றது ரொம்ப பிஸியா இருந்தாராம். ஊழியத்தில் ரொம்ப ஹார்டா இருந்தாராம். உலகத்தின் பல கண்டங்கள்ல இருந்து அவரை பார்க்க போனாங்களாம். ஏன்னா அவருக்கு இன்னொரு பேர் உண்டு, சாகா வரம் பெற்றவர். அப்படித்தானே? இது அன்றைக்கு ரோம்ல இருந்த டொமிஷியஸ் சீசருக்கு தெரிஞ்சு போச்சு. என்னடா இவரை பார்க்க இத்தனை பேர் போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி கிபி 90லேருந்து 95 அந்த காலகட்டங்களில் இவர் என்ன பண்ணலாம். இவர் ஊழியத்தில் பிஸியாக இருந்திருக்காரு. ஆனால் தேவனுக்கு நேரம் கொடுத்தாரான்னு எனக்கு தெரியல. ரொம்ப பிஸியாக இருந்திருக்கிறார். ஏன்னா உயிரோடு இருக்கிற ஒரே அப்போஸ்தலர், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்தார் என்பதை நிரூபிப்பதற்கு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரே சீடன் இந்த யோவான். என்ன பண்ணலாம்? இந்த சீசர் கொண்டு போய் கொதிக்கிற எண்ணெய் சட்டியில் போட்டாங்க. தெர்த்துல்லுன்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் எழுதியிருக்கிறார். கொதிக்கிற எண்ணெய் சட்டியில் போட்டாங்க. வயசான தாத்தா சாகலங்க, என்ன பண்ணி வந்துட்டாராம், அப்படி நீச்சல் அடித்து வந்தார்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா? கேள்விப்பட்டவங்க கை தூக்குங்க. சிலர் முறைக்கிறத பார்த்தா இன்னைய கதை விடுறங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. இவர் சாகலை, என்ன செய்யலாம்? ஒன்று பண்ணுவோம், இந்த ஆளை நாடு கடத்திடுவோம். சாகா வரம் பெற்றவர்னு சொல்றது உண்மைதான். அப்போ இன்னைக்கு எப்படி இந்தியாவில் அந்தமானுக்கு நாடு கடத்துறாங்களோ, பத்முன்னு சொல்ற அந்த தீவுக்கு நாடு கடத்திட்டாங்க. ரோம்ல கண்ட்ரோல் ஒரு தீவுல. அந்த தீவு முழுக்க மலைகள், மரங்களையே பெருசா பார்க்க முடியாது. பகலெல்லாம் கடுமையான சூடு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அது எரிமலையா இருந்தது. பகலெல்லாம் கடுமையான சூடு, இரவெல்லாம் பயங்கரமான குளிர். கொண்டு போய் வயசுல தாத்தாவை தூக்கி உள்ள போட்டாங்க. இப்ப தாத்தா என்ன செய்யறாரு? கையை உயர்த்தி ஆண்டவருக்கு சோதரம் 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 சொல்லி இருப்பான்னு நினைக்கிறேன். என்ன சொல்றாங்க நிறைய பேர் வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க, இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தை பெற்றதே இந்த பத்மு. அப்படிதான் இல்லையா? ஒரே நாள்ல போய் வாங்கிட்டு வரல. சொல்லுவாராம் 1 வருஷம் கரெக்டா இருந்தாருன்னு வல்லுநர் சொல்றாங்க. வேத வல்லுநர் 1 வருஷம்.
கரெக்டாக 1 வருஷம் இருந்திருக்கார். 1 வருஷத்தில் உடனே வெளிப்படுத்தல் கிடைக்கல. சொல்லுவாராம், ஆண்டவர் தரிசனத்தை காட்டுறாரு, தூக்குங்கடா 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 வரா. தூக்கிட்டு மலை உச்சியில் போனால் தலைவர் அப்படியே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தரிசனம் முடிவடைஞ்சிட்டுன்னு சொல்லி மறுபடியும் கீழே கூட்டு வருவாங்களாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் தன்னை தனிமைப்படுத்தி கொண்ட போது, ஒரு தனிமையின் அனுபவத்திற்குள் அவர் சென்ற போது தேவன் அவருக்கு மிகப்பெரிய வெளிப்படுத்தலை கொடுத்தார். அல்லேலூயா. வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் முடிக்க போற. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 9 12 வரை. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவங்களுக்கு அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கு அனுப்பு. பாருங்க, இப்ப கடைசி கால வெளிப்பாடு தானியேல் புத்தகத்தில், ஆபகுக்குல, இன்னும் செப்பனியா, யோவேல் புத்தகத்தில் சொல்லப்பட்ட அந்த எதிர்காலத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் ஆண்டவர் ஒரு ஆளுக்கு காமிக்கணும். ஆனால் காண்பிக்கணும்னா அந்த ஆள் தனியாக ஆண்டவர்கிட்ட வரணும். இந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காப்புல, ஐயா நான் எல்லாம் எபேசு பட்டணத்தில் நல்லா பிஸியாக இருந்துக்கிட்டே இருந்திருக்கார். எங்க பிஸியாக இருக்கிறதே ஆபத்துங்க. இதில் நல்லது தான், முதல்ல ஆண்டவரோட பிஸியாக இருப்போம், அதுக்கப்புறம் ஊழியத்தில் பிஸியாக இருப்போம். ஒரு அலையிலே சொல்லுங்க. இந்த பத்மு தீவில் அவர் என்றைக்கு தன்னை தனிமையில் உணர்ந்தாரோ, தனிமையில் இருந்து ஜெபித்தாரோ, உலகத்தை விட்டு பிரிந்து போனாரோ, உறவுகளை விட்டு பிரிந்து தனியாய் சென்றாரோ, அன்றைக்கு தான் ஒரு மாபெரும் வெளிப்பாடு, வெளிப்படுத்தின புத்தகமே கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள் வர ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். தனிப்பட்ட முறையில் வாங்க, தனிப்பட்டு வாங்க. யாக்கோபுடைய லைஃபை பாருங்க. அம்மா பேச்சை கேட்டுட்டு ஓடிட்டாரா? அம்மா பேச்சை கேட்டு அண்ணனை ஏமாத்திட்டு எங்க ஓடி போனாரு? மாமன் வீட்டுக்கு ஓடி போயிட்டார். அங்கே லாபான் வீட்டுக்கு ஓடி போனார். நீங்கள் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இவன் ஓடி போனது தேவ சித்தம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. என்னைக்கு இந்த யாக்கோபு தவறு செய்து மாமன் வீட்டுக்கு ஓடி போனானோ, ஆதியாகமம் 28 இருக்கு, லூஸ் என்னும் இடத்துல சூரியன் அஸ்தமித்ததுன்னு இருக்கு. யாக்கோபுடைய லைஃப்ல அன்னையோட சூரியன் அஸ்தமிச்சு போச்சுங்க. அங்க போய் அவர் சந்தோஷமா வாழல, படாத பாடுபட்டார். உலகத்திலே மாமன்லே மாமன், மோசமான மாமன் யாரு? திரவி ஐயா தான் சொல்லுவார், ஐயா மாமன் மோசமானவர் ஐயா. திரவி ஐயாவுடைய மாமனை விட மோசமானவர் லாபான். 10 முறை சம்பளத்தை மாற்றி இருக்கிறான். சொல்றாரு, பகலில் இரவுல என் கண்ணுக்கு நித்திரை கிடையாது. ஒரு மேய்ப்பன் இரவும் பகலும் தூங்காமல் இருந்ததினாலே மந்தை பெருத்தது. ஒரு மேய்ப்பன் தன் மந்தைக்காக உத்தரவாதம் செலுத்தினதினாலே அவன் மந்தை வளர்ச்சி அடைந்தது. மேய்ப்பர் ஊழியமும் அப்படிதான். அல்லேலூயா. 10 வருஷம் படாத பாடு, ஒரு பெருத்த சேனையோடு தன்னுடைய அண்ணனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தான். பார்த்தீங்களா, ஒரு கிஃப்ட். அதனுடைய மதிப்பே இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் இருக்குன்னு சொல்றாங்க. 200 வெள்ளாடு, 20 வெள்ளாட்டுக்கடா, 200 செம்மறியாடு, 20 செம்மறியாட்டுக்கடா, 40 பால் கொடுக்குற 30 பால் கொடுக்குற ஒட்டகமும் அதனுடைய குட்டியும் இருக்கா, 40 பசுமாடு, 10 காளமாடு, எண்ண முடியாத வேலைக்காரர்கள். 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட், ஒரு சின்ன கிஃப்ட் அண்ணனுக்கு கொடுக்க முடியும்னா அவன்கிட்ட எவ்வளவு அசட் இருந்திருக்கணும், எவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருந்திருக்கணும், எவ்வளவு செல்வங்கள் இருந்திருக்கணுமா இல்லையா? இதெல்லாம் இருக்கு, உண்மைதான். வாழ்க்கையில் நிம்மதி போச்சு. உள்ள ஒரு பயம் பிடிச்சிட்டுங்க. வயசு ஆக ஆக பயம் பிடிக்குதுங்க. நான் 17 வயசுல ஊழியத்துக்கு வந்துட்டேன். இப்போ எனக்கு 40 கூட ஆகல, எனக்கே பயம் பிடிக்குது. நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது. ஆண்டவரே, இந்தியா முழுக்க என்ன 2-3 முறை சுத்த வச்சிங்களே, நான் ஒன்றும் செய்யலையே ஆண்டவரே உங்களுக்கு.
எனக்கு நள்ளிரவு 2 மணி வரைக்கும் கூட தூக்கம் வரல. நான் சில பேர்ட்டு ஃபோன் பண்ணி கூட ஜோம் பண்ணிக்கிறேன், ஐயா எனக்கு ஒரு ஜோம் பண்ணுங்க. பயம். விழுப்புரம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் 2 வருஷம் மிஷினரியை வேலை பார்த்தேன், கல்குவாரி பக்கத்தில். அவங்களோட முகம்லாம் ஞாபகத்துக்கு வருது. பயம். ஏன் தெரியுமா? காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிற நம்ம ஆண்டவருக்கு என்ன செஞ்சோங்கிற ஒரு பயம். நீண்ட ஆயுசுனால கொடுத்திருக்கிறாரு. ரொம்ப வருடம் ஊழியம் செய்கிற கிருபையை தந்திருக்கிறாரு. வல்லமை, வரங்கள், வாய்ப்புகள், பணங்கள், செல்வங்கள், உறவுகள் எல்லாம் தந்திருக்கிறாரு. நம்ம என்ன இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? சற்று யோசித்து பார்த்து ஆண்டவரோட நம்ம அப்டேட்ல இருக்கணும். சொல்லுங்க, அப்டேட். நம்ம யூஸ் பண்ற ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்ல 6 மாசத்துக்கு ஒரு முறை அதை அப்டேட் பண்ணலன்னா வாட்ஸ்அப் வேலை செய்யாது. இயேசு கிறிஸ்துவோட தினந்தோறும் நம்ம அப்டேட்ல இருக்கணும். அல்லையா சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் புதுசா செய்யறவர். இந்த யாக்கோபு ஒரு குற்ற உணர்வுக்குள்ள போயிருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஒரு பாவ உணர்வுக்குள்ள போயிருப்பான்னு நினைக்கிறேன். வயது போய்கிட்டே இருக்கு, 11 பிள்ளை ஆயிட்டு, எண்ணற்ற வேலைக்காரங்க எல்லாம் இருக்கு. ஆனா தன் வாழ்க்கையில், தன் இருதயத்தில் ஏதோ ஒரு வெற்றிடம் ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த வெற்றிடத்தை உறவுகளாலோ, மனைவிகளாலோ, பிள்ளைகளாலோ, பணங்களாலோ, செல்வங்களாலோ, புகழ்களால அதை நிரப்ப முடியல. தெரிஞ்சு போச்சு. மந்தையெல்லாம் ஓட்டிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது நடக்கிறான். தனியாலா போனேன், 2 மனைவி, 2 மறுமனையாட்டி, 11 புள்ள. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எப்படி எடுத்து வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? காலை ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கும்போது ஒரு டன் இருந்திருக்கு அவன் காலை வெயிட். ஏன்னா மனசு பாரம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? மனசு பாரம் ஆகி போச்சுங்க. உன்னை யோசிக்கிறான். அவன் உள்ளத்துல ஆண்டவர் போராடி இருப்பார் நான் நினைக்கிறேன். வா 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 எல்லாத்தையும் அக்கறைப்படுத்தி பார்க்கறான். நான் தனியா போகிறதுக்கு எதிராக என்ன தடை பண்ணுது? 2 மனைவி, 2 மறுமனையாட்டி. அந்தாண்ட போடு, கொஞ்ச நாளைக்கு பிள்ளைங்களும் அந்தாண்ட போடு. போட்டு ஜேக்கப் வாஸ் லெஃப்ட் அலோன். அதிகாரம் 32:24 வீட்டில் போய் வாசிங்க. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் இருக்கு. ஒரு கேள்வி கேட்டு நான் முடிக்கிறேன். யாக்கோபோடு புருஷன் போராடினாரா, புருஷனோடு யாக்கோபு போராடினாரா? கரெக்டா சொல்லுங்க. யாக்கோபு போராடலங்க, புருஷன் தாங்க போராடி இருக்காரு. அதுக்கு முந்தின வருஷம் வாசிங்க, 25 வாசிங்க. இவர் தன்னை தனிமைப்படுத்தின உடனே ஒரு புருஷன் வந்தார்னு இருக்கு. ஒரு அலையிலே சொல்லுங்க. புருஷன் வந்து போராடி 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 அவனோடு இடைப்பட்டு அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு ஒரு புதிய துவக்கத்தை தந்தார். அங்கே போட்டிருக்கு, அவன் வாழ்க்கையில் சூரியன் உதயமாயிற்று. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படியே உட்கார்ந்த இடத்துல வலது கரத்தை உயர்த்துங்க. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் பர்சனல் லைஃப்பை கட்டி எழுப்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க. வழக்கமாய் ஒரு நேரத்தை தெரிவுபடுத்த உதவி செய்யுங்க. வழக்கமான ஒரு இடத்தை தெரிவுபடுத்த உதவி செய்யுங்க. தனி ஜெபத்தில் வளர உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே.